2026 கும்பராசி நேயர்களுக்கு அந்த ஆண்டு பலன் எப்படி இருக்குங்க? கும்பராசியும் வந்து கஷ்டப்பட்டவங்க தான். இப்போ 5 வருஷமாக வந்து 7.5 சனி பிடியிலேருந்து இப்போ கடைசி செக்மெண்ட் பாத சனிக்கு போயிட்டுருக்காங்க. அவங்க பட்ட கஷ்டமும் அதிகம். இப்போ 2ஆம் இடத்துல சனி இருக்கார். 2ஆம் இடத்தில் சனி இருந்தால் என்ன பிரச்சனையை பண்ணுவாருன்னு சொன்னால், குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனையை பண்ணுவார். பேச்சுனாலேயே பாதி நான் காக்கணும். அவங்க எதை காக்குறாங்களோ இல்லையோ, நான் காக்கன்னு வள்ளுவர் சொல்கிற மாதிரி நாவை காக்கணும். அவங்க பணத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படும் இவங்களுக்கு. பொதுவாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரவங்கெல்லாம் ரொம்ப மனதிடம் அதிகம் பெற்ற, அது குபேரனோட ராசி, அது ரொம்ப மனதிடம் அதிகம் பெற்றவர்களாக தான் இருப்பாங்க. இவங்களுக்கு இந்த வருடம் நான் ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, சனி மீனத்தில் உட்காந்து 3ஆம் பார்வையாக இவங்களோட 4ஆம் வீட்டை பார்க்குறாரு. நீங்கள் நல்லா கேட்டு பாருங்கள், நிறைய கும்பராசிக்காரவங்களோட ஒரு நடுத்தர வயது கும்பராசிக்காரவங்களோட அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும். அது வந்து காலபுருஷனுக்கு 2ஆம் இடம் 4ஆம் இடங்கிற ஒரு மயக்கம் வந்து கீழே விழுவுறது, பேரண்ட்ஸு அம்மா ஸ்பெஷலி கீழே விழுவுறது, அடிபடுறது, ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறது, அவங்க உடல்நிலை ரொம்ப கஷ்டமாக போகிறது, இந்த விஷயங்கள்லாம் நடக்கும். இதில் வந்து தாயோட உடல்நிலையை பார்த்துக்கணும். அது மாதிரி வீட்டில் இருக்க பெண் குழந்தைகள், இந்த பெண் குழந்தைகளையும் இவங்க என்ன பண்ணணும்னா கவனமாக பார்த்துக்கணும். பெண் குழந்தைகளுக்கும் உடலில் வந்து சில பிரச்சனைகள் ஏற்படும். 2 வந்து ராகு இவங்க மேலேயே இருக்கிற போது மிதுனத்திலேருந்து குரு பார்க்கறதுனால ஓரளவு கண்ட்ரோலில் இருக்கும். 7ஆம் இடத்துல கேது, 7ஆம் இடத்துல கேது இருக்கும்பொழுது வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை கட்டாயம் வரும். 7 கேதுனாலே பாம்பு. பொதுவாக பார்த்தீங்கன்னா சதய நட்சத்திரம் இதில் வரும். அவங்களுக்கு டைஜஷன் அந்த சிஸ்டமே கொஞ்சம் டவுனாக தான் இருக்கும், சிக்கலாக தான் இருக்கும். அதனால் வயிற்று உபாதைகள், யூட்ரஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து நீங்கும். இதிலெல்லாம் ரொம்ப கவனமாக இவங்க இருக்கணும். இப்போ இதெல்லாம் வந்து மே வரைக்கும் தான் வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் ஜூன் 1ஆம் தேதியே வந்து கடகத்திற்கு குரு உச்சம் பெற்று கடகராசிக்கு போயிடுறாரு. இப்போ கடகராசிக்கு போனோன்னே இவங்க 2ஆம் இடத்தை பார்த்துருவார். 2ஆம் இடத்தையும் பார்த்துருவார், 12ஆம் இடத்தையும் பார்த்துடுறாரு. 2ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால இது பாவக்கத்திரி யோகம்னு ஒன்று சொல்லுவாங்க. பாவங்களையெல்லாம் கத்தரிச்சுட்டு, ஏன்னா 2ஆம் அதிபதி உச்சம் பெற்று அவர் 12ஆம் இடத்தையும் பார்க்குறாருங்கிறது போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா, வீட்டில் சுபகாரியங்கள், பெண் பிள்ளைகள் இருந்தால் வயசுக்கு வருவாங்க. இந்த பீரியடில் ஏஜ் அட்டென்ட் பண்ணுவாங்க. குழந்தைகளுக்கு சுபகாரியங்கள் நடக்கும், திருமணம் நடக்கும். ஈவன் முக்கால்வாசி ஏஜ் அட்டென்ட் பண்ணுவாங்க பிள்ளைங்க. திருமணம் நடக்கும், ஒரு கல்விக்காக வெளியூர் போவாங்க. இந்த மாதிரி சுப காரியங்கள்லாம் நிறைய நடக்கும். கும்பராசியில் இருக்கவங்களுக்கு கஷ்டங்கள் குறைய ஆரம்பிக்கும். இவங்களுக்கு 2ஆம் இடத்தில் உள்ள சனியை பார்த்துடுறாரு இவர். 2ஆம் அதிபதி உச்சம் பெற்று சனி பார்வையில் படுறதுனால 11ஆம் அதிபதியும் தான் அவர் இல்லையா. கும்பத்துக்கு வந்து குருங்கிறவர் 11ஆம் அதிபதி. லாபம் தான் நிறையா. அவர் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் நிறைய விடிவு காலம் வந்துடும். பிரச்சனைகள் வெகுவாக குறையும். வெகுவாக குறைஞ்சு ஒரு நல்ல நிலையை அடைகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த கும்பராசி அன்பர்கள் அவங்களுக்கு அரசியல் காலம் இந்த 2026 எப்படி இருக்கும்? அதே நேரத்தில் அவர்களுக்கான ஒரு எளிய பரிகாரமாக, என்ன சிக்கல்கள் வரும்னு சொல்லியிருக்கீங்க, என்ன பரிகாரமும் அரசியல் எதிர்காலமும் எப்படி இருக்கும்? கும்பம்னாலே வந்து நிறை குடம்னு சொல்லுவாங்க. கும்பத்தில் ராகு இருக்குது. கும்பராகு குடம் கொண்டு கொட்டுவான் அப்படின்னு ஒரு சொலவடை இருக்குது. அதனால் கும்பத்தில் அரசியல்வாதிகள் இருந்தாங்கன்னா 2ஆவது இடத்துல சனி இருக்கும் பொழுது இவங்களுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். எப்போவுமே நீங்கள் சனியோட ராசின்னு வச்சுக்கோங்களேன், அது மகரமாக இருக்கட்டும், நேர்மையான அரசியல்வாதியாக இருந்தால் ஜெயிப்பேன். இல்லை சொன்னால் சொல்லவே முடியாது. எப்படி சாதிக்கணுமோ ஸ்ட்ரிக்ட் வாதியார் மாதிரி தான் இருப்பார் நம்ம சனி பகவான். நேர்மையான அரசியல்வாதிகள், உண்மையாகவே பொதுமக்களுக்காக சேவை செய்யணும்னு வர்ற அரசியல்வாதிகளுக்கு டெஃபினட்டாக வெற்றி இருக்கும். இவங்க ஈஸ்வர வழிபாடு தான் பண்ணணும். சிவ வழிபாடு தான் இவங்களுக்கு வெற்றியை தரும்.